what you see. Oh, fooled by the rocks that I got. I'm still dreaming about. Used to have a little, now I have a lot. No matter where I go, I know where I came from. வணக்கம் நண்பர்களே. ஸோ இனி வந்துட்டு நம்ம என்ன பார்க்குறோன்னா, நம்ம இனி வந்துட்டு சிஎஸ் சீசனுக்கு பை சொல்ல போகிறோம். ஏன்னா இப்போ வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு சிஎஸ் சீசன் போக போகுது. சரி, இப்போ வந்துட்டு மெமரியெல்லாம் ஒரு 2 மேட்ச் விளாட்லாமே அப்படின்ட்டு சொல்லி இது வந்தோம். சரி வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் யூஎஸ்பி 2 எடுத்திருக்கேன் நண்பர்களே. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ரவுண்டு ஆரம்பிக்க போகுது. அப்படியே இது நம்மளும் போயிட்டுருக்கலாம். அப்புறம் வந்துட்டு இது கேட்டு இது திறந்து விட்டானுங்க. ஓகே, அப்படியே இது போகலாம் அப்படின்ட்டு நானும் போயிட்டு இருந்தேன். இப்போது ஒரு ஓமர் வரும். யாரா நீங்களாம் அப்படின்ட்டு அப்படியே அடிச்சிட்டான். இது 5 டேமேஜ் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி. ஆனால் இங்கே ஒருத்தன் நல்ல டேமேஜ் கொடுத்தான். பொசுன்னு ஓசியில் போட்டு விட்டான். யாரா நீங்களாம் அப்படியே இங்கே ஒரு ஓசியில் அங்கே இது கில்ல ஓசியில் அடிக்கலான்ட்டு பார்த்தா இங்கே கில் அடிச்சிட்டான். யாரா நீங்களாம், சரி இந்த அட்லீஸ்ட் ஒரே ஒரு கில் அடிக்கலான்ட்டு பார்த்தா இதே அடி விட மாட்டானுங்க. சரி நாமளும் இந்த சைத்து வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்படியே லாங் ரேஞ்சிலே போகலாம் அப்படின்ட்டு. சரி இது எங்கேயோ எஸ்கேப் ஆகிட்டான். சரி நாங்கள் இந்த இது சுற்றிக்கிட்டு இருந்தோன்னா டக்குன்ட்டு அங்கே இனிமே இருக்கான். போடாதே அப்படின்ட்டு சொல்லி இது நம்மளே டவுன் பண்ணி விட்டான். அப்படியே கடைசியில் இது நம்மளோட டீம்மேட்டை இது பொசுன்னு அடிச்சிட்டான். சரி இப்போ வந்துட்டு நம்ம யூஎஸ்பி 2 இதில் நம்ம வந்துட்டு என்னாச்சுன்னு மேக்டன் வச்சுருக்கோம். சரி இப்போ வந்துட்டு நம்ம ஒரு மஷ்ரூம் எடுத்துடலாம், அதுதான் உலக வழக்காச்சு அப்படின்ட்டு சொல்லி நம்மளும் போயிட்டுருந்தோம். ஏன் நானும் இப்போ வந்துட்டு இது நான் செட் ஆகிடுச்சு. இப்போது அப்புறம் ஒன்று போயிட்டு இருந்தோம். யாரா அமௌண்ட்டு போட்டான், இது தம்பி அமௌண்ட்டு போடாமல் அவன் திறமையை காட்டுறா அப்படின்ட்டு நானும் சொல்லுவேன்ட்டேன். அப்புறம் என் டேமேஜ் பாருங்கள் 333. இப்படி ஒரு லக்கி நம்பரை கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. சரி யாராவும் இப்படி ஓமராக போட்டுக்கிட்டு சாவடிலாம் அப்படின்ட்டு நானும் சொல்கிறேன். சரி ஓகே கைஸ், நம்மளும் இது போயிட்டுருந்தோம். அப்படியே டக்குட்டு புசுண்டு அப்படியே இங்கே 2 ஸ்குவாடாக வந்துட்டானுங்க. யாராங்க அப்படின்ட்டு ஓசியில் அடிச்சிட்டான். அப்படியே இது டவுன் பண்ணிட்டான். யாரா நீங்களா, எனக்கு மட்டும் ஏன்டா பாட்டா தெரியுங்க, இவங்களுக்கு மட்டும் ப்ரோ பிளேயராக தரானுங்க. சை என்னடா இது அப்படின்ட்டு இவன் நம்ம டீம்மேட்டை அடிச்சுட்டு இருந்தான். ஸோ இப்போ வந்துட்டு என்ன இது செத்து விட்டான் அப்படியே. சரி என்னத்தை பண்ண அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்துட்டு 1க்கு 1. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன கண்ணி எடுக்கலான்ட்டு பார்த்தா அந்த இது என்னன்னு மேக்டன் தான் எடுத்தோம். சரி அப்படியே போகலாமே அப்படின்னு இப்போ வந்துட்டு கட் பண்ண போகிறேன். இது போகலாம். ஓகே இப்போ வந்துட்டு கைஸ், ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இது வந்தாச்சு. இப்போ இங்கே ஒருத்தன் அடிப்பேன், வெறும் எச்சாட்டி 20 தான் போச்சு. என்னடா இது அப்படின்ட்டு சொல்லி ஆஸ்கர் வச்சு இது இங்கே ஒருத்தன் கிரெனேடு போட்டான். போடாடே. சரி அப்புறம் வந்துட்டு ஒரு பிளான் போட்டேன், சைஸாக போய் அட்டிக்கலான்ட்டு பார்த்தா இங்கே நீங்களே பாருங்களேன், இங்கே பின்னாடி ஒரு எனிமி இருந்தான். நான் பார்க்கவே இல்லை. அப்படியே டக்குன்ட்டு யூஎம்பி வச்சு அடிச்சிட்டான். போடாடே எப்படா வந்த அப்படின்ட்டு நானும் பின்னாடி வந்தான்ட்டு நடிச்சிட்டேன். சரி எலிமினேஷன் ரீப்ளே பார்க்கலாம் அப்படின்ட்டு கேவ் கொடுத்தேன். நீங்களே போய் பாருங்களேன், இப்படி ஃபுல் ரெட் அடிச்சிருப்பான் பாருங்கள், ஃபுல் ரெட்டு. அப்புறம் நம்ம டீம்மேட் இது நம்மளோட மேக்டன் தான் எடுத்தான். சரி இது அடிவான்ட்டு பார்த்தா இது என்ன பொசுன்னு செத்து போட்டான். சரி போங்க இது சாகிறது உலக வழக்கம் தானே அப்படின்ட்டு சொல்லி நானும் இது ஈஸியாக விட்டுக்கிட்டேன். சரி நம்ம என்ன இது யூஎம்பி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இது 4 கிலோவாலும் அப்புறம் ஒரு மஷ்ரூமும் எடுத்தேன். சரி யூஎம்பி வச்சு இது என்ன போகலாமே அப்படின்னு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம போகிறோம். நம்ம இந்த ரவுண்டை இது கண்டிப்பாக இது என்ன எப்படியாச்சும் இந்த ரவுண்டு நம்ம ஜெயிக்கிறோம் நண்பர்களே. ஸோ நம்ம இது வந்துட்டு பார்த்துக்கலாம். சரி அப்புறம் வந்துட்டு இது என்ன நம்ம போகலான்ட்டு பார்த்தா இங்கே ஒருத்தன் அடிச்சிட்டான். டக்குன்ட்டு எப்படா
கண்டிப்பாக நம்ம எலிமினேஷன் ரீப்ளே பார்க்கணும். ஆக்கர்லாட்டியும் அடிச்சு வந்தான், அப்படியே அடிச்சிட்டான். அப்படியே டக்குன்ட்டு யாரா அவன் இப்படி அடிக்கிறான் அப்படின்ட்டு சொல்லி, என்ன ஆக்கர்லாட்டி அடிப்பான்னு எனக்கு தெரிஞ்சு இவன் ஆக்கர் தான் போல அப்படின்ட்டு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபுல் மேட்ச் நான் அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி இது நம்ம டீம்மேட்டை இது பார்ப்போம். இங்கே போகிறான், அப்புறம் இது பின்னாடி போயிட்டேன். அப்புறம் இங்கே ஒருத்தன் டவுனு, அப்புறம் அடியிலேருந்து பார்த்தா இது அடியில். ஸோ இது இந்த பின்னாடி இருக்கான் அடிச்சிட்டான். சரி என்னத்த பண்ண அப்படின்ட்டு சொல்லி நம்மளும் போயாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன இது கண் எடுக்கலான்ட்டு யோசிச்சுருந்தோம். சரி இப்போ வந்துட்டு டபுள் பாரில் எடுத்துடலாம். அப்புறம் வந்துட்டு இது ஃபுல் க்ளோவாலும் போட்டு, அப்புறம் இது ஹெல்மெட் வேணாங்க, வெஸ்ட் எடுத்துடலாம். இது வெஸ்ட்டு தான் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷனு. ஏன்னா ஹெல்மெட் எடுத்தால் ஒரு இது 8 கூட அடிக்க மாட்டானுங்க. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இது என்ன இதுதான் தேவைன்னா வெஸ்ட்டு தான். அப்போல்லாம் நான்லாம் இது டபுள் பேரலுக்கே டிம்மி காட்டுவேன். இப்போ என்னடானா இது நோபுலாட்டு விளாண்டுருக்கேன் நண்பர்களே. ஸோ அப்போலாம் இது மிரட்டுருவேன் அப்படியே. ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு ஏன் இவன்டா இப்படி அடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு தான். அப்புறம் அந்த இது பார்த்தா ஏடபிள்யூங்காரன், சரி ரிவே பண்ணுறா அப்படின்ட்டு பார்த்தா ரிவே பண்ணல. சரி விட்டுரு, எப்படா அடித்தான் அப்படின்னு கூட பார்த்தா டபிள்யூ பார்த்துருக்கான். நான் ஏன்டா ஸ்னைப்பர் வச்சு வரீங்க, நல்லா தெளிவாக இருக்கானுங்க. சரி இந்த மேட்ச் போச்சு, சரி இது அடுத்த மேட்ச் போகலாமே இது அப்படின்ட்டு நினச்சோம். ஸோ இப்போ வந்துட்டு இது என்ன கண் வரப்போகுதுன்னு பார்த்தோம். அப்படியே இது போயிட்டு இருந்தோம். இது G18 வந்துச்சு. சரி G18 எடுத்துடலாம், ஏன்னா இது நம்மளுக்கு G18 வந்துட்டு அட்வான்டேஜாக இருக்கும். இது அப்படியே இது போகலாம். சரி அப்படியே இது போகலாம் போயிட்டு இருந்தோம். நான் பாட்டுன்னு 7 இந்த ஃப்ரீ லுக் இது இந்த மூமெண்ட்டு போட்டுருந்தேன். அப்படியே இது அங்கிட்டு போய் கடைசியில் என்னாச்சுன்னா, அங்கே ஒருத்தர் எனிமி வந்தான். நீங்களே பாருங்களேன், அங்கே ஒருத்தர் எனிமி வந்தான், பக்குன்னு ஆயிடுச்சு. இது இப்போ வந்துட்டு ஆஸ்கர் போட்டு போகாம எனிமி வந்துட்டான் பாரு. இங்கே இது கட்டான வச்சு சரியான டிம்மி கொடுத்தான். இது அந்த ஒரே ஒரு 20 அந்த மேட்ச் வச்சு அதான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். போடாடே அப்படின்ட்டு சொல்லி நான் இங்கே இது நம்ம டீம்மேட் ஒருத்தன் இங்கே டவுன் பண்ணிட்டான். அப்புறம் இங்கே ஒருத்தன் டவுன் பண்ணிட்டான். யாரான் இப்படி பங்கமாக விளாட்றானே அப்படின்ட்டு சொல்லி நானும் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே இங்கே ஒருத்தன் இது வருவான், இவன் ஒரு சரியான டவுன் பண்ணுவான்ப்பா. நான் மிரண்டான் அப்படியே. மூணு டவுனாடா, அப்படியே ஒரு டவுன் போட்டால் ஏசு. அப்படியே இது அடிலான்ட்டு பார்த்தா இது அங்கே பின்னாடி வந்துட்டான். சரி நம்ம இது இன்னொரு டீம்மேட் அடியில் பார்த்தா அப்படியே அடிச்சிட்டான். எனக்கு இது செம்ம ஜாலியாக இருந்துச்சு. சரி அப்படியே இது என்ன மேட்டன் வித் இது என்னாச்சு ஆமரு. சரி அப்படியே போகலாம் அப்படின்ட்டு நாங்களும் பண்ணிட்டோம். இது என்ன பார்த்தோம். சரி அப்படியே போயிட்டு இருந்தோம். இது அப்படியே இது அந்த டேமேஜ் பாருங்கள், வெறும் 20 தாங்க, என்னத்தான் பண்ணேன் அப்படின்ட்டு நானும் யோசிச்சுட்டு வந்தேன். சரி அப்படியே இது என்ன போகலாம் வாங்க நண்பர்களே. ஸோ இப்போ வந்துட்டு இங்கே ஒருத்தன் ஜம்ப் பண்ணுவான். ஸோ நம்மளும் ஜம்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் நினச்சேன். அப்படியே ஜம்ப் பண்ணுறா அப்படின்ட்டு சொல்லி அங்கிட்டு ஜம்ப் பண்ணான்னா இங்கிட்டு ஜம்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு இது நினச்சேன். ஆனால் இவன் வச்சுக்கிறது M63. ஐயோ நான் இவன் கூட இது வேஸ்ட்டாக ஜம்ப் பண்ணிட்டேனே அப்படின்ட்டு சொல்லி சரி எப்பட்றா கீழே இறங்குறது, இது முன்னாடி போனால் பண்ண முடியாது, சரி பின்னாடி போய் அப்படியே சைஸாக போயிடலாம் அப்படின்ட்டு சொல்லி இது அடியிலான்ட்டு சைஸாக போயிட்டு அடியிலான்ட்டு நான் ஒரு பிளான் வச்சுருந்தேன். அப்படியே கீழே போயிட்டு கொஞ்சம் ஒரு 20 டேமேஜ் போச்சு. அப்படியே இது போய் நம்ம டீம்மேட் இது அடி வாங்கினா. அப்படியே அடியிலான்ட்டு போய் பார்த்தா அப்படியே இது பொசுனை அடிச்சு விட்டான். சரி ஏன்டா எனக்கு மட்டும் கில்ல இது வச்சுக்க இது கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு நான் புலவிக்கிட்டு வந்தேன். சரி இங்கிட்டு ஒருத்தவன் இது நான் போயிட்டுருந்தேன். சரி என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி M63 வாங்கலாமே அப்படின்ட்டு ஒரு அட்வான்டேஜான கன்று, வெறித்தனமான கன்று. இது அந்த இது ஸ்கின் இல்லாமல் கூட நல்லா அடிக்கும் நண்பர்களே.
சரி அப்படியே போயிட்டுருந்தோம். இது அப்படியே இது எங்கள் அப்பா கூப்பிட்டாங்க, அதனால இது கொஞ்சம் கட் பண்ணிட்டு போயிட்டேன். அப்புறம் வந்துட்டு எனிமி இங்கே இது வரலான்ட்டு இங்கே ஒரு இது குறி வச்சேன். சரி இங்கே எனிமையே வரல, என்ன தான் பண்ண அப்படின்ட்டு சொல்லி நம்ம நேராக போயிட்டுருந்தோம். அப்படின்ட்டு அந்த சைடு போகணும் நண்பர்களே. ஸோ அதுதான் இது நம்மளோட பிக்கெஸ்ட் மிஸ்டேக்கு. ஆனால் என்னோடய லொட்டை பவரை பார்க்கல வரேன். இப்போ பார்ப்பீங்க, பயங்கரமாக அடிப்பேன், சும்மா வெறித்தனமாக அடிப்பேன். இப்போ இந்த ஒரு கில் அடித்தான் பாரு, சரியான அடி. வாங்க ஒரு கில் அடிச்சிருப்பேன். இங்கே வந்துட்டு M6A3 எடுத்து அடிப்பேன். அங்கே ஒரு எனிமி எனிமி இருந்தான். சரி M6A3 வச்சு அடிக்கலாமே அப்படின்ட்டு சொல்லி இது பின்னாடி ஒரு எனிமி சத்தம் கேட்டுச்சு. சரி அடிக்கலாமேட்டு பார்த்தா அப்படியே அடித்தேன், டவுனு. எப்பாடே நம்மளால ஃபஸ்ட்டுக்கு இல்லை அப்படின்ட்டு இது நினச்சி வந்தோம். அப்படியே கடைசியில் வந்துட்டு இது என்ன டவுன் இல்லை, நக்கிட்டு போச்சு எல்லாமே. சரி அப்படியே ஏன்டா இப்படி வந்தோம் அப்படின்ட்டு சொல்லி நாங்களும் வந்தோம். அப்புறம் வந்துட்டு என்ன நம்ம என்ன எண்ணெய் எடுக்கலான்னு பார்த்தா இப்போ வந்துட்டு இப்போதைக்கு நம்ம தாம்சன் எடுக்கலாமேன்ட்டு நம்ம எடுத்தாச்சு. ஆமாம், தாம்சன் எடுத்து அப்புறம் ஹெல்மெட்டும் வாங்கியாச்சு. சரி எதுக்கோ சும்மா ஒரு ஹெல்மெட்டும் வாங்கிடலாமே அப்படின்ட்டு நானும் நினச்சி அப்படியே போயிட்டுருந்தேன். ஆனால் எப்படி அவுட் ஆக போகிறது வசதி தான் எனக்கு தெரிஞ்சு அப்படின்ட்டு இது போயிட்டுருந்தோம். இது என்ன இப்போது அந்த டயர் ஜம்ப் பண்ணி அங்கிட்டு இப்போ ஜம்ப் பண்ணலான்ட்டு பார்த்தா அப்படியே கீழே ஜம்ப் பண்ணிட்டேன். சரி அப்படியே ஆஸ்கர் போட்டு இது என்ன அங்கே ஏர் ட்ராப்பு போகலாம் அப்படின்ட்டு நானும் போய் பார்த்தேன் நண்பர்களே. அப்புறம் வந்துட்டு இங்கே என்ன ஏர் ட்ராப்பு எடுத்து அப்படியே MI2 எடுத்தோம். அப்புறம் வந்துட்டு இங்கே பின்னாடி இங்கே ஒருத்தன் எனிமி வந்தான். அப்படியே என்ன பின்னாடி குதிச்சா அப்படியே 2 எனிமி எனக்கு பக்குன்னு ஆகிடுச்சு, ஓடாடே அப்படின்ட்டு. அப்புறம் இங்கே ஒருத்தன் டவுன் ஆகிட்டான். சரி ஃபஸ்ட்டு கில்லு தானே அப்படியே எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு அப்படியே செம்ம டேமேஜ் கொடுப்பான். எப்படி அடித்தானே தெரில, ஜோனுக்குள்ளேயே வந்து அடித்தான். எனக்கு திக்குன்னு ஆகிட்டு போச்சு. அப்படியே கண்ணாடி போட்டு பாரம்பரி எனக்கு சத்தியமாக ஆத்திரமாக வந்துடுச்சு. போடாடே யாரா நீங்களா அப்படின்ட்டு சொல்லி நானும் அப்படியே வந்துட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம P90 SKS எடுத்துகிட்டு வந்தோம். அதோடு சேர்த்து என்ன வெஸ்ட் லெவல் 2 எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் போய் அடிச்சுக்கலாம், இன்றைக்கி அடியில் மூஞ்சி மோதலாம் பஞ்சராக போகுது அப்படின்ட்டு சும்மா அடிச்சிட்டு இருந்தேன். புல்லட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணி இப்போ வந்துட்டு புல்லட் அப்படியே ஆட்டோ கலெக்ட் ஆகிடுச்சு. அப்புறம் வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன வேஸ்ட்டு பண்ணலான்ட்டு நானும் நினச்சேன். ஸோ வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா என்ன இப்போ வந்துட்டு எனிமி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். ஸோ அதனால் நம்ம இப்போ வந்துட்டு SKS எடுத்து லாங் ரேஞ்சில் எவனா வச்சுருந்தா அடிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி சரி இங்கே நான் உக்காந்துட்ருப்பேன். டக்குன்ட்டு இங்கே பின்னாடி ஒரு எனிமி வருவான் பாருங்க, அப்படியே டக்குன்ட்டு வந்துட்டான். எனக்கு சிக்கனாகிடுச்சு, போடாதே அப்படின்ட்டு. இந்த சின்ன நம்மளுடைய எப்போ பார்த்தாலும் வச்சு செய்வான், எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. அப்புறம் இந்த ப்ளூஸு பக்கி ஒன்று ஆஃப்லைன் ஆகி போயிடுச்சு. அந்த வந்துட்டு தோற்றுட்டோம். அப்புறம் வந்துட்டு என்ன லாஸ்ட் மேட்ச்சு. ஸோ அந்த கை விடக்கூடாது மாறா அப்படின்ட்டு நானும் சொல்லிட்டு வந்தேன். அப்படியே 2 கிலோவாலே தாம்சன் பராஃபில் ஒரு மஷ்ரூம் எடுத்து வந்தோம். சரி போகலாமே அப்படின்ட்டு தான் நானும் எதிர்பார்த்தேன். சரி பேரிகேடை ஓப்பன் பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஆஸ்கரை போட்டு வந்தோம். ஆஸ்கரை போட்டோன்னே என்ன இங்கே ஒரு 2 எனிமி பார்த்தேன். ஓடாடி 2 எனிமி வந்துட்டானுங்களாடி அப்படின்ட்டு சொல்லி இங்கே டேமேஜ் கொடுக்கலான்ட்டு பார்த்தானுங்க, ஆனால் டேமேஜ் கொடுக்கல. ஸோ இங்கே நான் நல்ல டேமேஜ் கொடுத்தேன், ஆனால் ஓரியன் போட்டான் போல். ஸோ இப்போ வந்துட்டு நாம் அடிக்கலான்ட்டு பார்த்தா அந்த நூப் சச்சின் எப்போ பார்த்தாலே அடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் வந்துட்டு எனிமி ஃபுல்லாக சுற்று போட்டானுங்க. சரி அப்புறம் இந்த ஆஃப்லைன் தான் இருக்கா, சரி போச்சுடா அப்படின்ட்டு சொல்லி நாமளும் சொல்லிட்டோம். சரி என்னத்த பண்ண அப்படின்ட்டு 2 மேட்சும் அடி வாங்கியாச்சு வழக்கம் போல்.
சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.